விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு இது நாள் வரையில் 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தவர் இப்போ 9ஆம் இடத்தில் பாக்கியத்துக்கு வராரு. பட் இருந்தாலும் 2 குடைய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் வர்றது, புதிதாக திருமணமானவர்களுக்கும் பிரச்சனைகள் வர்றது, இதனால் ஒரு சிறிய ஒரு இடைக்காலமாக நம்ம பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறதுனால வேலை விஷயத்துலேயும் நமக்கு ரொம்பவுமே ஒரு ப்ரெஷரைஸ்டாகவே இருப்போம். ஒரு மனசு நிம்மதி இல்லை, நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். இதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கும், இந்த மாதம் முழுவதும் எனக்கு கிரகங்களால் எதுவும் தோஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை முருகப்பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி, 2 சஷ்டி வருது இல்லையா ஆடி மாதத்தில். அதே மாதிரி ஒவ்வொரு ஆடி செவ்வாய் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாகவே முருகன் ஆலய வழிபாடுகளை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஆலயம் நான் கண்டிப்பாக போனோம் அப்படின்னா வல்லக்கோட்டையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நீங்கள் வல்லக்கோட்டையில் முருகனை மட்டுமல்ல, அந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வள்ளி மற்றும் தெய்வானை இவங்க எல்லாரையுமே வழிபாடு செய்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானங்களும் செய்வது ரொம்ப சிறப்பு. ஸோ வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் போகலாம். ஆடி கிருத்திகையிலையும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். சஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் இந்த வல்லக்கோட்டை முருகனை பார்த்துட்டு வரலாம். அடுத்தது ஒரு நல்ல முருகன் கோவில் நான் வந்து போனேன், எனக்கு ரொம்ப இந்த அறுபடையில் இருக்கக்கூடிய எந்த முருகனை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். பழமுதிர் சோலையாக இருக்கலாம், திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம். இல்லை அறுபடையும் என்னால் போயிட்டு வர முடியும் அப்படின்னா அறுபடை முருகனை சென்று வழிபாடு செய்யுங்கள். ஸோ செவ்வாய்க்கிழமை, ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி செவ்வாய் இது விசேஷம்.